ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் 851வது மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். இந்த மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழாவின் சிறப்புகள் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளோடு இது நடைபெற்றது? வணக்கம். அதாவது மிகவும் பிரசித்தி பெற்ற ஏர்வாடி தர்காவினுடைய 851வது மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழாவானது தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுல தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற மகான் சுல்தான் சையது இப்ராஹிம் சகிது ஒலியுல்லா தர்கா அமைந்துள்ளது. இந்த தர்காவில் ஒவ்வொரு ஆண்டும் சந்தனக்கூடு எனும் மத நல்லிணக்க விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 851வது ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இந்த சந்தனக்கூடு விழா மத நல்லிணக்க நிகழ்ச்சியாக கடந்த மாதம் 29ஆம் தேதி மௌலிது ஓதப்பட்டு கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சியாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூட்டில் வைத்து எடுத்து வரப்பட்ட சந்தனமானது பட்டத்து யானை முன்னே வர நாட்டிய குதிரை நடனமாட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூட சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள நல்ல இப்ராஹிம் மகாலிலிருந்து துவங்கி வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தர்கா வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சியில ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சந்தனக்கூடு திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து போலீசார் பலத்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஏராளமான சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு இந்த விழாவிற்கு வழங்கப்பட்டு வந்தது. ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவை கண்டு ரசித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.